நண்பர்களே, அதிமுக கூட்டணியில நிறைய சிக்கல் இருக்கு. இடியப்ப சிக்கல். திமுக கூட்டணியில சிக்கல் இருக்கா? இருக்கு. பாமகவில் ஏற்பட்டுள்ள சில சிக்கல்கள் திமுகவை தாக்குகிறது. காங்கிரசுக்கு எப்படின்னா மதில் மேல் பூனை. கட்சிக்கு ஒன்றுக்கும் உதவாதவர்கள் எல்லாம் அல்ல, திமுக வைக்கிறதுல சில விஷயம் இருக்கு. சென்னையில் இருந்து கொண்டு இடங்களை பகிர்ந்து கொள்வதற்குத்தான் இவங்க ஆசைப்படுவாங்களே தவிர, களத்தில் நின்று வேலை பார்ப்பதோ மக்களை சந்திப்பதோ கிடையாது. ஏன்னா திமுக அழகா காங்கிரஸை அவங்க இடம் போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ பாமகவில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பாமகவில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இந்த உலகத்திலும் இல்லை, மறுஜென்மத்திலும் இல்லை, நாளை மறுவாழ்க்கையிலும் பங்கில்லை அப்படிங்கிற அளவுக்கு ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களும் அவருடைய அன்பு இளவல் மகன் டாக்டர் அன்புமணிக்கும் பெரும் முரணாகி மோதலாகி ஊரும் நாடும் நாரி போகிற கதையாக அவர்களுக்குள்ள வார்த்தைகள் வசை மாறிகள் இன்னும் மிக கடுமையாக கடும் கோட்பாடாக வெளியே வந்துச்சு. இது எல்லாருக்கும் தெரியும். இப்ப பாமகவில் ஏற்பட்டுள்ள இந்த உட்கட்சி பூசல்ல ராமதாஸ் தரப்பு அன்புமணி தரப்பு இப்போ ரெண்டா வந்திருக்கா, பிரிஞ்சுட்டாங்க. அப்பா கட்சி ரெண்டு அணிகளாக செயல்படுறதை தான் நான் சொல்லிட்டேன். இப்போ பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உட்கட்சி பூசல் காரணமாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், அதனுடைய நிறுவன தலைவர் பெரியவர் ராமதாஸ் அவர்கள் இடையான இந்த முரண்பாடு தேர்தலுக்கும் பின்பும் அது வெடிக்கக்கூடிய ஒரு கடுமையான சூழல் காணப்படுகிறது. அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான இந்த விரிசலை இனி அவர் காலம் முடியும் வரை சமாதானமாகாது. அப்படி ஆனாலும் இந்த தேர்தலுக்குள்ள சமாதானமான முடிவுகளுக்கான வாய்ப்பில்லை என்று பார்க்கப்படுகிறது. ஏன்னா ரெண்டு தரப்புமே தேர்தல் முடிவை நான் தான் எடுப்பேன், எனக்கு தான் ரைட் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் முதல். ஆனா ராமதாஸ் சொல்றாரு, ஏன் ஆரம்பிச்ச கட்சி என்னுடைய கட்சி, என்னுடைய உழைப்பு, உனக்கு இதுல எந்த பங்கும் இல்லை. 90,000 கிராமங்கள்ல என்னுடைய கால்கள் பதிக்காத இடமே இல்லை. ஆரம்ப கட்டத்தில் பாமகவை உருவாக்கிய பழனி பாபா, இந்த மாதிரி தீரன், நிறைய பேர் உண்டு இந்த கட்சியில. ஜான் பாண்டியன் எல்லாம் ஆரம்பத்தில் இருந்தாங்க. ஆரம்ப காலங்களில் அது ஒரு கொள்கை இயக்கமாக, சாதிக்கு எதிரான இயக்கமாக உருவானது. ஆனால் இப்போ அது ஆர்எஸ்எஸோடு சேர்ந்துட்டு தான் எந்த நிலையிலும் ஏற்புடையதல்ல. அது காலத்தின் கோலம். ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்கும் பாமகவுக்கும் பழனி பாபாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? சம்மந்தமே இல்லை. மேடைகளில் பல மேடைகளில் டாக்டர் என்று தான் அழைப்பார். அந்த அளவுக்கு உழைத்து கொடுத்தவர். எல்லாருமே உழைச்சாங்க. இங்கே எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. இப்போ அது சாதி கட்சியாக மாறி அப்பா பிள்ளைக்குள்ள மோதல் கட்சியாக மாறி போயிட்டு, நம்முடைய அன்புமணிக்கு எப்போதும் மேலிடம் மேலிடம் மேலிடம், மத்திய அமைச்சர் அதுதான் அவருக்கு. அவர் மேலே ஒரு பெரிய வழக்கு ஒன்று இருக்குது. அந்த வழக்குலேருந்து தப்புறதுக்கு தான் பாஜகவுக்கு அவர் சிங்கி போட்டுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருவரில் நீ ஒரு கூட்டணி, நான் ஒரு கூட்டணி, ரெண்டு பேரும் ஒவ்வொரு கூட்டணியாக தனித்தனியாக தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இப்போ கூட்டணி கட்சிகளில் உள்ளது. அந்த வகையில் டாக்டர் அன்புமணியை பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி தேர்வு செஞ்சு விட்டது. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, 17-18. இதனால குதிப்படைந்து போய் உள்ள ராமதாஸ் தேர்தலில் தன்னுடைய பலத்தை காட்ட, மகனை தோற்கடிக்க முழு சக்தியை செலவிட வேண்டும். நான் தான் என்னுடைய மரணத்திற்கு முன்பு, என் வாழ்நாளுக்கு முன்பு இந்த கட்சியை நான் தான் அப்படி நிரூபிச்சே காட்டணும் அப்படின்ட்டு பெரியவர் இருக்கார் பாருங்க. அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீரோடு பேசின தகவலும் தைலாபுரத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கிடையில் 2026 இன்னும் வந்தாச்சு. அடுத்த மாதம் பிப்ரவரியில்
கடைசியில் எலெக்ஷன் டேட் அறிவிக்க போகிறாங்க. பரபரப்பு இல்லை. சட்டமன்ற தேர்தலில் முன்னிட்டு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து விட்ட நிலையில் இப்போ பெரியவருக்கு இருக்கிற சாய்ஸு ஆப்ஷனல், அவருக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் திராவிட முன்னேற்ற கழகம், இல்லைன்னா தாவேகா. இப்போ அவர் இப்படி பேசி கொண்டிருந்த போன செய்திக்கு முன்னாடி நான் இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்கிறேன் என ஒரு குண்டை போட்டார். இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் த கன்ஃபியூஷன் அண்ட் த கன்ஃபபுலேஷன். இது ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. சரி, இது அரசியல்வாதிகள் ஏற்படுத்துகிற ஒரு குழப்பம்தான். திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் பெரியவர் ஐயா ராமதாஸ் சேர்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. அதை விட மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏற்கனவே ஒரு செய்தியில் சொன்னேன், திருமாவளவனுடைய கருத்தை அறிய திமுகவின் சார்பில் மூத்த தலைவர் ஒருவர் திருமாவோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டுவிட்டது. ஆனால் திருமாவளவனுடைய எமக்கு கிடைத்த தகவல், திருமாவளவன் அதற்கு சமீட்சை கொடுக்கவில்லை, அவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். திமுக சார்பில் மெதுவாக போய் பேசினாங்களாம். அப்போ ஐயா சொல்லிட்டார் திருமாவளவன், நான் எனது கொள்கை பிரகடனம் பாஜகவோடும் சனாதனத்தோடும் சாதி கட்சியான பாமகவோடும் கூட்டணி அல்ல என்று அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாராம். இப்போ பாமக அல்லது பாஜக இடம்பெறும் எந்த ஒரு கூட்டணியிலும் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்காது என திருமாவளவன் ரொம்ப தெளிவா ஒரு காங்கிரீட் டிசிஷன், திட்டமிட்ட முடிவை அவர் எடுத்து விட்டார். இதற்கிடையில் ஐயா மருத்துவர் ராமதாஸ் பாமகவை பொறுத்தவரை இந்த தேர்தல் கணக்கம் ரெண்டு தரப்புக்குமே ஒரு பலகீனத்தை, கட்சி யார் கையில் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துவது தொடர்பு தங்களுடைய ஆதிக்கத்தையும் தன்மீக ஆன்மீக பலத்தையும் அது நிரூபிக்கே ஆகணும். ராமதாசிடத்தில் திமுக ரொம்ப இணக்கமாக இப்போ இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. இணக்கமாக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, அதே சமயம் விடுதலை சிறுத்தை கட்சிகள் உள்ளே இருப்பதால் திமுக கூட்டணிக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பு இருக்குமா என பல கேள்விகளை அரசியல் விமர்சகர்கள் எழுப்பியிருந்தார்கள். அதுக்குத்தான் நான் என்ன சொன்னேன், அவங்க திருமாவளவன் மறுத்திருக்கிறார் என்ற செய்தியை மிக முக்கியமான தொலைக்காட்சி, மிக முக்கியமான அத்தன்டிசிட்டின்னு சொல்ற மாதிரி நம்பகமான செய்தியை எடுத்து தெளிவு வெளியிட்டாங்க. இப்போ அவருக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன? பெரியவருக்கு எடப்பாடி கூட போக முடியாது, பாஜக கூட போக முடியாது. அதுக்கு அடுத்த ரோட்டு தாவேகா. இதற்கிடையே டெல்லியில சிக்கி கொண்ட விஜய்க்கு பல நிலைகள்லையும் அழுத்தம் கொடுக்குதான். அவங்க அழுத்தம் என்னன்னா, இங்க வந்துட்டா நிலைமை சரியாகும், இல்லைன்னா டெலிபரேட்டா வேண்டுமென்றே நீ லேட்டா வந்தான்னு சொல்லி வழக்க வேற விஷயத்துக்கு திசை திருப்போம். இது எங்களுடைய பிறப்பு குணம். நாங்கள் அப்படித்தான் மணிப்பூரில் ஆட்சி செஞ்சோம். எதுவுமே இல்லாமல் எல்லா மாவட்டத்திலும் எல்லா மாநிலங்கள்லையும் ஆட்கள் மீது வழக்க போட்டே காலி பண்ணிடுவோம். இன்னைக்கு அதிமுக துண்டு துண்டா போனதுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு பட்டும் படாமலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாமக தாண்டி பாஜகவோட கூட்டு சேர்னா காலி ஆயிட்டார். யாரு? விஜய். அவருக்கு அரசியலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் இப்போ முடிவு எப்படி எடுக்க போறார்? அவருக்கு மேலே அழுத்தம். இன்னொரு செய்தி வருது, தம்பி நீங்கள் எங்கள் கூட சேரட்டாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் கூட சேராதீங்க அப்படின்னு வருது. தொங்கி போன முகத்தை வைத்த காங்கிரஸ் இப்பொழுது 2 இடத்திலும் சேர முடியாமல் தொங்கி கிடக்குறாங்க. அவங்களுக்குள்ள சண்டை. வேலுச்சாமி ஒரு பக்கம், சக்கரவர்த்தி ஒரு பக்கம், செல்வ பிறந்தை ஒரு பக்கம், மணிக் தாக்கர் ஒரு பக்கம், ஜோதிமணி ஒரு பக்கம், சிதம்பரம் ஒரு பக்கம். இது அந்த கட்சிக்கான அடையாளம். இப்போ பாமகவை நமக்கு கிடைத்த தகவல் ஓரளவுக்கு உண்மையாக இருக்குமே, ஆனால் அவரை சேர்ப்பதற்கு திரும்ப மறுத்துவிட்டார். இதுதான் உண்மை. இப்படி வரக்கூடிய செய்திகளில் உண்மைத்தன்மை மட்டும் கொஞ்சமாக நான் உங்களுக்கு தர்றேன். அது உண்மையாக கூட இருக்கலாம், சில விஷயத்தில் நான் சொன்னது கூட மாறிடும். ஆனாலும்
ஃபில்டர் பண்ண செய்திகளை உங்களுக்கு தர நான் முன்வந்து கொண்டே இருக்கிறேன். அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நன்றி.